பனையூருடைய மக்கள் வந்து எங்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பனையூர்ல என்ன நடந்திருக்குன்னா, இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தான கூட்டம்னு நான் முதல்ல சொல்றதுக்கான காரணம், பனையூர்ல விருப்ப மனு குடுக்குறாங்க. விருப்ப மனு ரூ. 100 அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்தும், ஆதவர்ஜுனாவும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. வெளிய ஒரு 5000 பேர்ல திரண்டான். முதல்ல ஒரு 100 பேருக்கு கையிலால குடுத்துருக்காங்க. அப்புறம் முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் வர்றவங்க இலவசமா குடுத்துரு. எத்தனை கேட்கறானோ குடுத்துரு. மொத்தமா நம்ம வித்து சொல்லிடுவோம். 100 பேருக்கு மட்டும் தான் வித்துருக்காங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துருன்ட்டாங்க. உள்ள ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியே சில பேரால போக முடியல. இந்த முதல்ல போன பூரா வாங்கிட்டான். முதலியவருக்கே 300 சொல்லி வாங்கிட்டானுங்க. 10 விருப்ப மனு 12 விருப்ப மனுலாம் வாங்கினவன் வெளியே வந்து 500 ரூபாய்க்கு வித்துருக்கான். எப்படி பிளாக்ல முதல் காட்சியில் முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட்டை வாங்கி வெளியே வந்து விற்பானோ, அதே போல பிளாக் டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கோம். இது பிளாக் விருப்ப மனு. இந்த ஆண்பாவம் படத்துல பாண்டியராஜனும் பாண்டியனும் வந்துட்டு டிக்கெட் அவங்க தியேட்டர்லயே வந்து டிக்கெட் விற்பாங்க. அப்போ ஒரு குட்டையா இருக்கிற ஒரு பையன் போய் பிளாக்ல விற்பான்ல, அந்த மாதிரி இதுலயும் ஏதோ ஒருத்த வேலை பார்த்துக்கிறான். நான் இந்த கண்கூட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, செய்தி சேகரிக்கா போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் என்னுடைய கார் நிற்குது. அப்போ நான் மாநாட்டத்தில் உள்ள போல வெளியே தான் நிற்கிறேன். மாநாடு முடிஞ்சிச்சு. நான் போகும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நான் டிராஃபிக்னால. அப்போ நான் நடந்து போகிறேன் காருக்காக. நானும் கூட ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் வந்தார். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். கடுமையான தாகம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு 2 கேஸ் வச்சிருக்கான். அதான் மாநாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட தண்ணி பாட்டில் அவன் வச்சிருக்கான். விஜயோட நம்ம விஜய் போட்டெல்லாம் போடல. நம்ம தண்ணி பாட்டில் அவன் கை கட்சி துண்டு போட்டிருக்கான். விஜய் கட்சிக்காரன்னு தெரியுது. அப்போ தண்ணி யாருனாலும் ஃப்ரீ தானே அப்படின்னு போயிட்டு நான் வந்து தம்பி தாகமா இருக்கு தண்ணி கொடுக்குறேன் 100 ரூபாய் அப்படிங்கிறான். 100 ரூபாயா? 380 ml வாட்டர் பாட்டில் 350 ml இருக்கு குட்டி பாட்டில் 1/2 லிட்டரா 350 10 ரூபா பாட்டில். அந்த பாட்டில் உள்ள ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்க விருப்ப மனுவை ஃப்ரீயா வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு விற்கிறான். இவன் எந்த மாதிரியான அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறாங்கிறது பார்த்துக்கோங்க. அதனால தான் இங்க அடி வாங்கியிருக்காங்க. இந்த அடி வாங்குறது விசில வச்சு மக்களை டிஸ்டர்ப் பண்ணது செங்கோட்டையன் தெளிவா சொன்னாரு. தூங்கிட்டு இருக்கவன் காதில் போய் விசில ஊதாத, பேருந்து நிலையங்களை ஊதாதீங்க, ஓட்டு போயிரும்னாரு. இவன் விசில மொத்தமா 100 பேர் போய் கும்பலா விசில ஊதுனோடனே எல்லாம் இரிட்டேட் ஆகி அந்த மக்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சதுல திமுக காரங்களும் இருந்திருக்காங்க, பொதுமக்களும் இருந்திருக்காங்க. கை வச்சது தப்பு தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த செயலை தூண்டி விட்டது யாரு? நீ தானே தூண்டி விட்டுருக்க. உன் வேலை வந்து நீ விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு கேட்கறது வேலை இல்லையே. விஜய்க்கு ஓட்டு போடுற அளவுக்கான வேலையை செய்வது உன் வேலை. ஒவ்வொரு வீட்லையும் வந்து நீங்க மிரட்டி யாருக்கும் ஓட்டு விடாது. விஜய் எவ்வளவு நடிச்சிருக்காரு தெரியுமா, 69 படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, விஜய் படத்தை வந்து சன் பண்ணுவார் தெரியுமா, நல்லா ஆடுவார் தெரியுமா, நல்லா பாடுவார் தெரியுமா, இந்த பாடலை பாடிக்கொண்டு போய் விஜய்னு போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லிலாம் ஓட்டு வாங்க முடியாது. விஜய் என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்ய போறாரு, செய்யவே இல்லை, இனி செய்வார்னா எதை செய்வாரு, என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு, யாருக்கு எதிரான மாற்றத்தை கொண்டு வருவாரு, திமுக ஆட்சியை வீழ்த்தி அவர் எப்படியெல்லாம் அதிகாரத்துக்கு வருவாரு, அதிகாரத்துக்கு வந்தா எந்த மாதிரி